கையும் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னது, கபரிலே இருக்கக்கூடிய ஒருவனிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அந்த மையத்தை என்ன சொல்லும் என்று கேட்கப்பட்ட பொழுது எனக்கு ஒரே ஒரு நாள் ரமதானிலே வழங்குங்கள் என்று கேட்குவான். கபரிலே இருக்கக்கூடிய மையத்துக்கு என்ன தேவை இருக்குது? காசு பண தேவை இருக்குதா? வேற ஏதாவது ஒரு தேவை இருக்குதா? ரமதான நோன்பு வைக்கணும்னு அதுக்கு ஏன் ஆசை வந்திருக்கு? அதுக்கு எதற்காக அமல் செய்யணும்னு ஆசை வந்திருக்கு? மிகவும் அழகாக விளக்கம் எழுதுவார்கள். அதற்கு தேவையெல்லாம் நன்மைதான். கபூரில் நம்ம போனதுக்கப்புறம் நமக்கு தேவையானது எல்லாம் நன்மைதான், வேறு எதுவும் நமக்கு தேவை கிடையாது. அந்த ஒரு நிலையில் ஒரே ஒரு ரமதானுடைய நாள் எனக்கு கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்? நன்மை அள்ளிட்டு வந்துடலாம், எனக்கு தேவையான எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலான்ட்டு அந்த கபரிலே வசிக்கக்கூடிய அந்த மனிதன் சொல்லுவானா, ஒரே ஒரு ரமதான் கிடைக்குமா, இல்ல ஒரே ஒரு நாள் ரமதானில் கிடைக்குமா என்று அந்த கபரிலே இருக்கக்கூடிய மனிதன் கேட்பான். சரி, அப்படிப்பட்ட ஒரு புனித ரமதானிலே நாம் எல்லாம் அடங்கி இருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமதானை முழுமையாக பயன்படுத்தி கடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கியிருந்தார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் மட்டும். அனானியத் என்று அல்லாஹ் ரப்பல் அஸ்ஸவஜல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கொடுமையாக தடுக்கக்கூடிய ஒரு தன்மை அனானியத், கிபுர், பெருமை என்று சொல்லுவார்கள், தற்பெருமை, நான் தான் அப்படின்ற ஒரு தற்பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் பொழுது, மன் அரஃப நஃப்ஸஹு, யார் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் திட்டமாக தன்னுடைய இறைவனையும் அறிந்து கொண்டான் என்று சொல்லி காட்டுவார்கள். என்றால் உண்மையில் நான் யார், எவ்வளவு பெரிய பாவியாக இந்த உலகத்தில் பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறேன், இந்த உலகத்தில் என்னுடைய நிலை என்ன, எப்பொழுது வேணுமானாலும் ஒஃபாத்தாகி போயிடலாம். ஒஃபாத்தானதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு நிலையும் யாருடைய கையில் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்களா, இந்த உலகில் எவரும் சுவனத்தில் இறைவனுடைய ரஹ்மத் இல்லாமல் நுழைய முடியாது என்று. உடனே சஹாபாக்கள், நாயகமே நீங்களுமா? நாயகமே, இவ்வளவு பெரிய உலகத்திற்கு ரசூலாக அனுப்பப்பட்ட நீங்களுமா இறைவனுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவனம் செல்ல முடியாது என்று கேட்ட பொழுது, நானும் கூட என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். என்றால் நம்முடைய நிலை என்ன? அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்வார்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபிகள் எல்லாம், அதாவது 10 சஹாபாக்களை நீங்கள் சோனவாசி என்று இந்த உலகத்திலேயே வாக்குறுதி அளிக்கப்பட்ட சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் என்ன கவலை இருக்கு அவங்களுக்கு? தொழுகணுமா, நோன்பு வைக்கணுமா, ஜக்காத்து செய்யணுமா, சொர்க்கமே கிடைச்சு போச்சு. மனிதனுடைய வாழ்வியலினுடைய நோக்கமாக சோனம் இருக்கிறதே, அந்த சோனம் உனக்குப்பா, நீ சோனவாசி என்று சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அதாபை பற்றி கேள்விப்பட்டாலே அழுக ஆரம்பித்து விடுவார்கள். யா அல்லாஹ், எனக்கு அந்த அதாபை விட்டு பாதுகாப்பு கொடு, யா அல்லாஹ் எனக்கு அந்த அதாபை விட்டு பாதுகாப்பு கொடு. அதுல ஒரு ஆள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, கன்னத்துல எல்லாம் தண்ணீர் ஓடுன அப்படியே அச்சி இருக்கும், தண்ணீர் ஓடுன அந்த வடுக்கார அப்படியே கன்னத்துல இருக்குமா. ஏன்? என்னுடைய நிலை என்னவோ என்று ஒவ்வொரு நொடியும் அழுது அழுது தன்னால் முடிந்த வரைக்கும் அழுது கடித்த பொழுதுகள். நேற்று கூட ஒரு சம்பவம் பார்த்தோம். என்கிற குர்ஆனை கொண்டு ஒரு மனிதர், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களில் சிலர் தான் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறாயே, அந்த சிலர்களில் என்னை ஆக்கி என்று கேட்ட துஆவை கேட்ட மாத்திரத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுக தொடங்கி விட்டார்கள். என்றால் தன்னை எந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய நிலைமையை பற்றி வருத்தப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். நாம கொஞ்சம் நம்மளுடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸ்களும், ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களும், ஒவ்வொரு தொழுகையும் நம்முடைய ஈடேற்றத்திற்கானது. நம்முடைய இறைவனுக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் யாரோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நபி செஞ்சுட்டு போயிட்டாங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம் சொன்னா ஒன்றும் நடக்காது. நமக்கு தேவை குர்ஆன், நமக்கு தேவை ஹதீஸ், நமக்கு தேவை. நாம் இது இல்லை என்றால் நரக படுகொலியிலே தள்ளப்படுகின்ற பொழுது கை சேதப்பட்ட எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல என்பதை முழுக்க மனதில் நினைத்தவர்களாக இந்த ரமதானில் ஒவ்வொரு அமல்களையும் செய்யணும். ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக செஞ்சோம் இல்லாமல் இஹ்லாஸாக அல்லாஹ் ரப்பல் அஸ்ஸவஜலுக்காக செய்வதோடு இந்த அமல் எனக்கு தேவை இருக்கிறது. எப்படி வியாபாரத்தில் இருக்கிறோம், ஒரு பொருளை கொடுத்துட்டு காசு கொடுக்காம போயிட்டா விட்டுருவோமா? பொருளுக்கு பதிலாக காசு நமக்கு தேவை இருக்குல்ல,
கேட்டு வாங்குறோம்ல, இவ்வளவு ரூபாய்க்கு நம்ம இவ்வளவுதான் கொடுக்குறோம்னு சொல்லி காசு கம்மியா கொடுத்தாலும் கேட்டு வாங்குறோம். ஏன்? நமக்கு அந்த பொருளாதாரத்தின் மீது தேவை இருக்கிறது. அதே போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமால்களுக்கும் நமக்கு தேவை இருக்கிறது என்கிற உணர்வோடு நிறைய அமால்கள் செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த அமலை செஞ்சுட்டேன்ப்பா, 20 ரக்காய் தொழுதுட்டேன், இதுக்கு மேல என்ன தொழுகணும் என்று ஒரு விதமான பெருமையோடு நாம் மற்ற அமல்களை விட்டு நிராசை அடைந்து விடக் கூடாது. மாறாக எவ்வளவு அமல்கள் செய்தாலும் இது போதாது என்ற சஹாபாக்களின் வழி பின்பற்றி, நபிகளாரின் வழி பின்பற்றி நாம் நம்மை அறிந்தவர்களாக, இறைவனிடத்திலே பொழுதனைக்கும் முறையிட்டவர்களாக இந்த ரமதானை கழிக்க வேண்டும். ஏக இறைவன் அதற்கெல்லாம் அருள்பாளிப்பானாக என்று சொன்னவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆசிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.